வருங்கால அரசு அதிகாரிகளே, நான் தான் உங்கள் வேலன். இந்த வீடியோல நமக்கு மராத்திய பேரரசு பத்தி டீடைலா நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிது நிறைய புது விஷயங்கள் அப்படிலாம் தெரிஞ்சுக்க போறோம். சோ வழக்கம் போல வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அப்படிது பண்ணி விட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. நிறைய விஷயம் புதுசா தெரிஞ்சுப்பீங்க. சோ மராத்திய பேரரசு நமக்கு முதல்ல சிவாஜி அவர் தான் நமக்கு தெரியும். இவர் சார்ந்து இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து பேஷ்வாக்கள் யாருன்ற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முதல் கொஸ்டின் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு முதல் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சிவாஜி தனது எத்தனாவது வயதில் காலமானார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவாஜி டைட் அட் தி ஏஜ் ஆஃப் அப்படின்னு 52, 53, 54, 55. எடுத்தோன்னே இப்படி ஒரு கொஸ்டின் சொல்லி ஷாக் ஆகக்கூடாது. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மராத்திய சிவாஜி பிறந்தது என்னைக்கு அப்படின்னா 1627 வருஷம் நமக்கு சிவனர் கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டையில தான் நமக்கு வந்து பிறந்திருப்பார். மராத்திய சிவாஜியின் தந்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஜி அப்படின்றதும் மராத்திய சிவாஜியின் தாயார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜாபாய் அப்படின்றது இருக்கும். ஸோ மராத்திய சிவாஜி அவர்கள் 1627 வருஷம் பிறக்கிறார். நமக்கு கிட்டத்தட்ட 1680 1680 வருஷம் இறந்து போறாங்க. அப்ப வயசு எத்தனை வயசு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 53 வயதுகள் அப்படி ஆகுது. ஆக்சுவலா அப்ப 53 வயசுல தான் மராத்திய சிவாஜி இறந்திருக்கார். இப்போ முக்கியமானது என்னன்னா சிவாஜிக்கு ஒரு சக்சஸர் இருந்திருப்பாங்க. சக்சஸர்னா ஒரு அரசர் இருக்காருன்னா அவருக்கு அடுத்து யார் அங்க அரசரா வர்றாங்களோ அவங்க தான் சக்சஸர்னு சொல்லி சொல்லுவோம். சோ மராத்திய சிவாஜி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் சக்சஸரா அவரது மூத்த மகன் சாம்பாஜி அப்படின்னு ஒரு ஆட்சிக்கு வர்றார். ஓகே, இது கான்செப்ட். சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 53 அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் 50,000 வீரர்களை அடக்கிய குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஹைதராபாத் அரசுக்கு எதிராக போர் தொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Who dispatched an army of 50,000 horsemen and infantry to the Hyderabad அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கதையை கொஞ்சம் பிரீஃபா பார்த்துக்கோம் அப்படின்னா மராத்திய சிவாஜி அவர்கள் நமக்கு அரசரா இருந்திருப்பார். ஃபர்ஸ்ட் மராத்திய பேரரசுக்கு. அவருக்கு அடுத்து அவரது மூத்த மகனாக சாம்பாஜி அப்படின்னு ஒரு ஆட்சிக்கு வந்திருப்பார். இந்த சாம்பாஜிக்கு ஒரு பையன் இருப்பாரு, ஷாகு அப்படின்னு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். சரியா, இந்த ஷாகு அப்படின்ற அவுரங்கசீப் சிறையில் அடைச்சு வச்சுட்டு சாம்பாஜியை கொண்டு வர அவுரங்கசீப். அந்த கதையில நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். நான் லைட்டா சொல்றேன் இப்போதைக்கு. இந்த கொஸ்டின் தேவையான சொல்றேன். இப்போ சிவாஜி அப்படின்றவருக்கு அடுத்து அவர் மூத்த மகன் சாம்பாஜி ஆட்சிக்கு வராரு. இவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் சிவாஜியின் இரண்டாவது மகனான ராஜாராம் அப்படின்ற ஆட்சிக்கு வரார். இந்த ராஜாராம் அப்படின்றவருக்கு 2 மனைவிகள். ஒருத்தங்க பேரு தாராபாய் அப்படின்னு ஒருத்தங்க பேரு, இன்னொருத்தங்க பேரு ராமாபாய் அப்படின்னு இன்னொருத்தங்க பேரு. ஆக்சுவலா அப்ப இந்த ராஜாராம் அப்படின்றவர் 1700 இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த மூத்த மனைவியான தாராபாய்க்கு ஒரு மகன் இருக்கார். அவர் பேரு இரண்டாம் சிவாஜி அப்படின்னு ஒரு பேரு. அப்ப இந்த இரண்டாம் சிவாஜின்றவர் அடுத்த அரசனாகிறார். இந்த இரண்டாம் சிவாஜியும் அவங்க அம்மா தாராபாய் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்க முகலாய படையை அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முகலாயர்களுக்கு யார் அரசனா இருக்கு அப்படின்னா முதலாம் பகதூர் ஷா அப்படின்னு ஒரு அரசனா இருக்கார். அப்போ இந்த ஹைதராபாத் மேல நிசாம் எல்லாம் படையெடுத்து யாரு போறாங்க அப்படின்னா இந்த தாராபாயும் அவங்களது மகனா இருக்கக்கூடிய இரண்டாம் சிவாஜி படையெடுத்து போறாங்க. தாராபாய் ஒரு வீரமான பெண்மணியா இருந்திருக்காங்க. அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 50,000 பேர் கொண்ட ஒரு குதிரைப்படை காலப்படை ஹைதராபாத் நோக்கி அனுப்பிச்சவங்க யார் அப்படின்னா தாராபாயும் அவரது மகன் இரண்டாம் சிவாஜி தான் படையெடுத்து போறாங்க. இது யாரோட மனைவி? ராஜாராமோட மனைவி. மாத்தி சிவாஜி மனைவி சொல்லி போட்டக்கூடாது, தவறாயிரும். அப்ப கான்செப்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, தாராபாய். அடுத்தது அவுரங்கசீப்பின் மரணத்துக்கு பிறகு சிறையில் இருந்து விடுதலையாகி மராத்தியரின் அரியணை அலங்கரித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. Who was released from prison and claimed the Maratha throne after Aurangzeb death அப்படின்னா இப்ப அந்த கதைக்கே மறுபடியும் போவோமே. இங்க பார்க்கும்போது நமக்கு இப்ப அவுரங்கசீப் அப்படின்றவருக்கும் மராத்தி சிவாஜி கேட்டல ஆகவே ஆகாது. அவுரங்கசீப்பின் வாழ்க்கையை சிவாஜி எல்லாம் படிக்க முடியாது, சிவாஜியின் வாழ்க்கையை அவுரங்கசீப் எல்லாம் படிக்க முடியாது. அப்ப மராத்தி சிவாஜி 1680 இறந்து வராரு. ஓகே, அதுக்கப்புறம் அவர் மகன் சாம்பாஜி ஆட்சிக்கு வராரு 1689 வருஷம். இந்த சாம்பாஜி என்றவரை அவுரங்கசீப் கொலை பண்றாரு ஆக்சுவலா 89. அப்ப இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரது பையன் தான் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா நம்மளோட இங்க இருந்த முறைப்படி அரசு முறைப்படி நமக்கு மூத்த மகன் அவரது மகன் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டே இருப்பாங்க ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது இந்த ஷாகு அப்படின்ற சாம்பாஜியை கொண்டுட்டு அவரது மகன் ஷாகுதிக்கு அவுரங்கசீப் ஜெயில வச்சுறாரு. இப்ப ஷாகு எங்க இருக்காரு? சிறையில் இருக்கார். இங்க யார் இருக்கா? ராஜாராம் இருந்தாரு, அவரு இறந்து போயிறார் 1700. அதுக்கப்புறம் யார் வரா? நமக்கு தாராபாய் அப்படின்றவங்களும் மகன் இரண்டாம் சிவாஜி ஆட்சிக்கு வராங்கல்ல, இவங்க இங்க இருக்கக்கூடிய முகலாய படையை அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவுரங்கசீப் நமக்கு கிட்டத்தட்ட 1707 இறந்து போயிறாரு. அவருக்கு அடுத்து முதலாம் பகதூர் ஷா ஆட்சிக்கு வராரு. இந்த முதலாம் பகதூர் ஷாக்கு எதிராக தாராபாய் இரண்டாம் சிவாஜியும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த முதலாம் பகதூர் ஷா அப்படின்றவர் இவங்களோட படையெடுப்புக்கு பார்த்து பயந்துட்டு என்ன பண்றாருன்னா நேரா ஜெயில இருக்கக்கூடிய இந்த ஷாவை ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ணி என்ன சொல்றாரு? அந்த அரியணை எப்படி அரியணை, ஆனா அங்க வேற ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கா, நீ அங்க போ, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்கு எதிராக ஷாகுவை திசை திருப்பி விடுறார் முதலாம் பகதூர் ஷா. இப்போ முதலாம் பகதூர் ஷா என்ன பண்றாரு? நமக்கு சிறையில இருந்து வெளியே வந்து படைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தாராபாய்க்கு இரண்டாம் சிவாஜிக்கு எதிராக சண்டை போடுறாரு. எதுக்கு? அந்த அரியணை அப்படிது அது ஏன் பதவி அப்படின்னு அதுக்கு சண்டை போடுறாரு. அப்ப அந்த போர்ல ஷாகு அப்படின்ற ஜெயிக்கிறாரு. ஷாகுன்ற முடிச்சுட்டார் நமக்கு மன்னரா. அப்ப முதல்ல சிவாஜி இருந்திருக்காரு, அப்புறம் சாம்பாஜி வந்திருக்காரு, அப்புறம் ராஜாராம் வந்திருக்காரு, அப்புறம் இரண்டாம் சிவாஜி, இவருக்கு அடுத்து ஷாகு வந்திருக்காரு. ஷாகு யாரோட பையன்? நமக்கு சாம்பாஜியோட மகன். இது கான்செப்ட். அப்போ முதலாம் பகதூர் ஷா அப்படின்ற சப்போர்ட்ல தான் நமக்கு இந்த ஷாகு அப்படின்ற ஆட்சிக்கு வந்தா ஷாகு தான் நமக்கு அப்ப ஆன்சர். அவுரங்கசீப்க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் ஷாகு தான் ஆன்சர். இது கான்செப்ட். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கூற்று. அவுரங்கசீப்
மேவாரை சேர்ந்த ராஜபுத்திரர்களை சமரசம் மேற்கொண்டு பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா பகுதியை கைப்பற்றினார். காரணம், சாம்பாஜி இளவரசர் 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு அளித்ததற்காக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So concept, Aurangzeb compromised with Mewar Rajput and captured Bijapur and Golconda. Sambhaji giving protection to his son Prince Akbar too அப்படி கொடுத்திருக்காங்க. இது கான்செப்ட் என்ன அப்படின்னா, இது பண்ணாரா? கண்டிப்பாக மேவார் ராஜபுத்திரலாம் வந்து சமரசம் பண்ணி பிஜப்பூர் கோல்கொண்டாவை அவுரங்கசீப் கைப்பற்றினார். கரெக்ட் தான். அது மாதிரி சாம்பாஜி அப்படின்றவர் 2ஆம் அக்பருக்கு, 2ஆம் அக்பர் யாரு? இந்த அவுரங்கசீப்பின் மகன் 2ஆம் அக்பர். ஆக்சுவலா இவருக்கு ஆதரவா இருந்தாரா? கண்டிப்பாக ஆதரவா இருந்தார். ரெண்டுமே சரிதான். ஆனா இந்த கூற்றுக்கும் இந்த காரணத்துக்கும் இது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, இது கூற்று இது காரணம் அப்படின்றது தொடர்பு இல்லாம இருக்கு. ரெண்டுமே சரிதான், ஆனா தொடர்பு இல்லாம இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா, both A and R are correct but not correct explanation. இப்ப கூற்றும் சரி காரணமும் சரிதான், ஆனா காரணம் கூற்று சரியா விளக்கப்படல அப்படின்றத நமக்கு வந்து கான்செப்ட். ஏன்னா இவர் பண்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஈவன் இப்ப சாம்பாஜியை கொண்டார்ல, அவுரங்கசீப் கொண்டார்ல, ஆக்சுவலா அது காரணமே இவர் மகன் 2ஆம் அக்பருக்கு ஆதரவா இருக்கார் அப்படின்ற ஒரு காரணத்தையும் வச்சுதான் கொண்டு போற. ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் அடுத்தது, எந்த ஒப்பந்தத்தின்படி ஷாகுவின் இறையாண்மை ஏற்குமாறு கோலாப்பூரின் சாம்பாஜிக்கு நெருக்கடி ஏற்பட்டது? By which treaty Sambhaji of Kolhapur was forced to accept the sovereign of Shahu? Treaty of Purandara, Varnava, Salstia, Basaina அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கதையை பார்த்துருந்தா நமக்கு இப்ப தாராபாய் இருந்தாங்க, அவரது மகன் 2ஆம் சாம்பாஜி அப்படி 2ஆம் சிவாஜி அப்படி இருந்தாரு. இவர்களை தோற்கடிச்சு நமக்கு யார் வந்தா? ஷாகுன்ற ஒரு அரசனா வந்தாரா? அப்ப அந்த ஷாகு அரசனானதுக்கு அப்புறம் இந்த தாராபாயும் 2ஆம் சிவாஜி என்ன பண்ணாங்கன்னா கோலாப்பூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலா அந்த கோலாப்பூர் நிர்வகிக்கிறதுக்கு அங்க போயிட்டாங்க. ஆக்சுவலா அப்போ கோலாப்பூர்ன்ற ஊர்ல தாராபாயும் அவரது மகன் 2ஆம் சிவாஜி இருக்காங்க. அங்க யார் வரா? இந்த ராஜாராம் 2வது மனைவி ஒன்று பார்த்தோம்ல, ராமாபாயின்னு ஒருத்தவங்க பார்த்தோம்ல, அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு மகன் இருந்தா அவன் பேர் 2ஆம் சாம்பாஜின்றது அவங்க பேர். ஆக்சுவலா இப்போ இந்த கோலாப்பூர்ன்ற ஊர்ல தான் இந்த 2ஆம் சிவாஜி அப்படின்னு இருக்காரு. அந்த 2ஆம் சிவாஜிக்கு தாராபாய்க்கு எதிராக அந்த 2வது மனைவி ராமாபாயும் அவரது மகன் 2ஆம் சாம்பாஜியும் படையெடுத்து வர்றாங்க. படையெடுத்து வந்து இவங்களோட படைகளை தோக்கடிச்சு கோலாப்பூரை இவங்க கைப்பற்றிறாங்க. ஆக்சுவலா அப்ப கோலாப்பூருக்கு அரசரா ராமாபாய் மகன் 2ஆம் சாம்பாஜி வந்துறாரு. இந்த 2ஆம் சாம்பாஜி என்ன பண்றாருன்னா, கோலாப்பூர்ல இருக்காருல்ல, என்ன சொல்றாரு? இந்த ஷாகு இருக்காருல, ஷாகு தான் இப்ப நமக்கு மராத்தியர்களுக்கு மன்னனா இருக்காரு. ஷாகுவால என்னால அரசனை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார். அப்ப ஷாகு என்ன பண்றாரு? நமக்கு எதிராக இவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாகு இவரை தோற்கடிச்சு மறுபடியும் கைப்பற்றதுக்காக என்ன பண்றாருன்னா, நமக்கு பேஷ்வா, முக்கியமான ஒரு பேஷ்வான முதலாம் பாஜிராவ் அனுப்பிச்சு விடுறாரு. அப்ப முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர் படையெடுத்து கோலாப்பூருக்கு போயிட்டு இந்த 2ஆம் சாம்பாஜியை தோற்கடிச்சு ஷாகு தான் உனக்கு அரசனை ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க வைக்கிறார். ஆக்சுவலா இதற்கு அவங்களுக்குள்ள போடப்பட்ட உடன்படிக்கை அப்படின்னு தான் 1731 1731 வருஷம் போடப்பட்ட வார்னா உடன்படிக்கை அப்படின்னு ஆன்சர். இது கான்செப்ட். ஸோ இந்த கதைகள்லாம் கொஞ்சம் குழப்ப மாதிரி இருக்கலாம், ஆனா நீங்க உட்காந்து டீட்டெயில பாருங்க. சார் இந்த மராத்தாஸ் எனக்கு வந்து சரியா தெரியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா, மராத்தாஸ் எஸ்பிவேலன் அப்படின்னு ஒரு வீடியோ தேடுங்க யூடியூப்ல. அது கிளாஸஸா நம்ம நடத்திருப்போம், அதுல நம்ம டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்கள் காலவரிசைப்படி எழுதவும். அரேஞ்ச் தி சக்சஸ் ஆஃப் சிவாஜி கிரானாலஜிக்கலி. இப்பதான் நம்ம சொன்னோம். முதல்ல நமக்கு யார் வந்தா அப்படின்னா, நமக்கு சிவாஜின்றவர் வந்தாரு. சிவாஜிக்கு அடுத்து யார் வந்தா? நமக்கு சாம்பாஜின்றவர் வந்தாரு. சாம்பாஜிக்கு அப்புறம் யார் வந்தா? ராஜாராம் அப்படின்றவர் வந்தாரு. ராஜாராம்க்கு அப்புறம் யார் வந்தா? நமக்கு 2ஆம் சிவாஜி அப்படின்றவர் வந்தாரு. இப்ப கான்செப்ட் படி பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க கொடுத்துருக்கல 2ஆம் சிவாஜி கொடுக்கல. அப்புறம் 2ஆம் சிவாஜிக்கு அடுத்து நமக்கு ஷாகு வந்தாரு. அப்புறம் சாம்பாஜி 2 அப்படின்னு வர்றாரு. ஆக்சுவலா அப்ப கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இவர் தான் கான்செப்டா வரும். ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். சரியா? கொடுத்திருக்கூடிய பேர்களை பார்த்தீங்கன்னா, ஏன்னா மராத்தியர்கள் கிட்டத்தட்ட 9 மன்னர்கள் வந்திருப்பாங்க. முதல்ல சிவாஜி, அப்புறம் சாம்பாஜி, அடுத்து ராஜாராம், அடுத்தது 2ஆம் சிவாஜி, அப்புறம் ஷாகு, அவருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராமராஜா அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அப்புறம் 2ஆம் ஷாகு வந்திருப்பாரு, பிரதாப் சிங் வந்திருப்பாரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா ஸோ இந்த கான்செப்ட் படி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, when was the third battle of Panipat fought? இவற்றில் எது 3ஆம் பானிபட் போர் நடந்தது? பானிபட் போர்கள் ரொம்ப முக்கியமானது. இந்திய வரலாறுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதுதான் பானிபட் போர்கள். முதல் பானிபட் போர் அப்படி நமக்கு 1526 1626 வருஷம் பாபர் விசஸ் இப்ராஹிம் லோடி. பாபருக்கு இப்ராஹிம் லோடிக்கு நடந்துச்சு. பாபர் ஜெயிச்சு தான் நமக்கு இந்த முகலாய பேரரசுன்றதை நிறுவினாரு. 2ஆம் பானிபட் போர் அப்படி 1556 நமக்கு அக்பருக்கும் விசஸ் ஹெமு அப்படின்ற இடையில நடந்திருக்கும். அதுல அக்பர் ஜெயிச்சு அக்பர் நமக்கு முகலாய பேரரசா முடிச்சுட்டு இருப்பாரு. 3ஆம் பானிபட் போர்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நமக்கு அகமது ஷா அப்தாலி அப்படி ஒருத்தர் வந்திருப்பாரு படையெடுத்து. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 3ஆம் பானிபட் போர்ல அகமது ஷா அப்தாலி படையெடுத்து வந்திருப்பாங்க. இவங்களுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய முகலாய மன்னர்கள் மற்றும் மராத்திய அரசர்கள் நமக்கு சண்டை போட்டிருப்பாங்க. அதை வச்சு பானிபட்னே ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஃப்ரீயா இருந்தா உட்காந்து பாருங்க. அதுல சம்திங் அவர் பேர் நாட்டகம் மாதிரி சதாசிவா சம்திங்ல ஒருத்தர் வருவாரு, தளபதி ஒருத்தர் வருவார். ஃப்ரீயா இருந்தா அந்த படமே பாருங்க. அகமது ஷா அப்தாலின்னு ஒருத்தர் வராரு. இந்த போருக்கு அப்போ இந்த அகமது ஷா அப்தாலிக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசர்களுக்கு எதிராக எப்போ போர் நடக்கும்னா, நமக்கு ஜனவரி மாசம் 12ஆம் தேதி 1761 தான் நமக்கு போர் அப்படி நடக்கு. அப்ப ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது,
முகலாய அரசவையை பார்வையிடுமாறு சிவாஜியிடம் வற்புறுத்தியவர் யார்? Who persuaded Shivaji to visit the Mughal courts? இப்போ கான்செப்ட் என்ன? மராத்திய சிவாஜிக்கு யாருக்கும் ஆகவே ஆகாது, மராத்திய சிவாஜிக்கு அவுரங்கசீப் கிட்ட ஆகவே ஆகாது. சரியா? ஏன் ஆகாது? ஏன்னா அந்த அவுரங்கசீப் அப்படின்ற ஒரு முற்காலத்துல, அதாவது இந்த பேரரசா முடிச்சுட்டதுக்கு முன்னாடி டெக்கான் பகுதியோட, டெக்கானா தெக்கானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நமக்கு தக்கானம் சொல்லி சொல்றாங்க, சவுத் இந்தியா தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த பகுதி கவர்னரா இருந்திருப்பார். இந்த அவுரங்கசீப்புக்கு உலகமே கைவிட்டு போனாலும் டெக்கான் எங்க விட்டு போக கூடாதுன்ட்டு டெக்கான் மேல ஒரு பெரிய பாசம் இருக்கு. ஆனா அந்த தக்கான போய் தான் மராத்திய சிவாஜின்னு ஒருத்தர் உருவாக்குறாரு, நிறைய இடங்களை கைப்பற்ற ஆரம்பிக்கிறார். அப்ப யாரா நீ எனக்கு எதிராக அப்படி வந்து இந்த மலை எலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவுரங்கசீப் திட்டுறாரு. திட்டிட்டு என் இடத்துல நீ பிடிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை பகை அப்படி ஏற்பட ஆரம்பிக்குது. இப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த சிவாஜி அப்படின்ற ஒரு தோற்கடிக்கிறதுக்கு அவுரங்கசீப் ராஜா ஜெய்சிங் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சு விடுறாரு. ராஜா ஜெய்சிங் அப்படின்னு படையெடுத்து வந்து சிவாஜி தோற்கடிச்சிடாரு. சிவாஜி தோல்வி ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சிவாஜி சொல்றாரு, வாங்க நம்ம அப்படியே போயிட்டு வருவோம், எங்க ஆக்ரா வரைக்கும் போயிட்டு வருவோம், அவுரங்கசீப்பை பார்த்து வருவோம் சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்போ இந்த ராஜா ஜெய்சிங் அப்படி ஒரு சிவாஜியை கூட்டிட்டு அவுரங்கசீப்பை பார்க்கறதுக்கு ஆக்ரா போறார். போன இடத்துல இங்க சிவாஜிக்கு அவுரங்கசீப் மறுபடியும் பிரச்சனை வந்துருது. அவுரங்கசீப் சிவாஜிக்கு ஜெயில போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த சிறையிலிருந்து சிவாஜி எப்படி தப்பிச்சார் அப்படின்றது கான்செப்ட். இதுல மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங் அப்படின்றது தான். இந்த ராஜா ஜெய்சிங்க்கும் சிவாஜி இடையில ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. அந்த உடன்படிக்கை டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுருப்பாங்க. அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா, அதுதான் நமக்கு ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் அப்படின்னு அழைக்கப்படும். புரந்தர் உடன்படிக்கை எந்த வருஷம்? 1765 ஜூன் மாசத்துல போட்டிருப்பாங்க புரந்தர் உடன்படிக்கை. சரி, யார் ஜெயிச்சிருப்பார்? ராஜா ஜெய்சிங் ஜெயிச்சிருப்பாரு, சிவாஜி தான் அதுல வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார். இது கான்செப்ட். நெக்ஸ்ட் அடுத்தது, எப்போது சிவாஜி தொர்னா கோட்டையை விஜயபூர் சுல்தானிடம் வந்து கைப்பற்றினார்? When did Shivaji capture the fortress of Torna from the Sultan of Bijapur? 1646 47 48 54. ஓகே, இப்போ தொர்னா கோட்டைன்னு ஒரு கோட்டை பிடிக்கிறாங்கல்ல, இந்த மராத்தியர்கள் தங்களுக்கு எதை பெருமையா நினைச்சுப்பாங்கன்னா, எத்தனை கோட்டைகளை மராத்தியர்கள் ரூல் பண்றாங்களோ அதுதான் தங்களுக்கு பெருமையா நினைச்சுப்பாங்க. அப்போ இந்த மராத்தியர்கள் ஃபுல்லாவே கோட்டைகளை கைப்பற்றுறதுக்கு தான் படையெடுப்புகள்லாம் எடுத்திருக்காங்க. மராத்திய சிவாஜி எப்போ பிறந்தாரு? 1627 பிறந்தாரா? 1627 பிறந்த மராத்திய சிவாஜி அப்படின்றது தன்னோட 19 வயதுல முதல்ல படையெடுப்பு எடுக்கிறார். தன்னோட 19 வயது அப்படின்னா அது எந்த வருஷம்? 1646. 1946 வருஷம் முதல் படையெடுப்பு, முதல் ராணுவ படையெடுப்பு. எதுக்கு? கோட்டை கைப்பற்றிருக்கு. எந்த கோட்டை மேல? தொர்னான்ற கோட்டை மேல கைப்பற்றுறார். ஆக்சுவலா இது யாரோடது? விஜயபூர் சுல்தானோடது. இப்போ சிவாஜியோட கதை எடுத்துக்கிட்டோம்னா, மராத்திய சிவாஜியின் தந்தை பேர் என்ன? சிவாஜி தந்தை பேர் சாஜி. இந்த சாஜின்றவர் நமக்கு ஒரு ஜாகிர்தாரா பணியாற்றிட்டு இருந்தார். ஜாகிர்தாரா வரியை வசூலிக்கக்கூடிய ஒரு அதிகாரி மாதிரி பணியாற்றிட்டு இருந்தார். யாருக்கு? எந்த ஊருக்கு? பூனேன்ற ஊருக்கு. இந்த பூனேன்ற ஊர் யார் கீழே இருக்கு? நமக்கு விஜயபூர் சுல்தான் கீழே இருக்கு. அப்போ அப்பா இந்த பிஜப்பூர் சுல்தான் கீழே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பிஜப்பூர் சுல்தானோட கோட்டையை இவர் சிவாஜி பிடிச்சிடாரு. அப்ப என் கீழே வேலை பார்த்துட்டு என் இடத்தையே பிடிக்கீங்களான்னு சொல்லிட்டு இந்த பிஜப்பூர் சுல்தான் சிவாஜி அப்பா சாஜிதுக்கு ஜெயில வச்சுட்டார். அப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. சரிங்களா? அப்ப ஆன்சர் அப்படின்றது 1646 தான் நமக்கு ஆன்சர். அப்புறம் ரொம்ப முக்கியமா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் அப்படின்றதுக்கு நமக்கு கிளாஸஸ் அப்படிலாம் போயிட்டு இருக்கு. டிஎன்பிசி டெட் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் போன்ற தேர்வுகள் இருக்கு. ஸோ வாரம் வந்து மண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக நம்மள மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் படிக்கணும், எக்ஸாம் சீக்கிரமாக கிளியர் பண்ணோம்னா வரண்டரிஸை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனுக்கு இந்த நம்பரும் ஆஃப்லைனுக்கு இந்த நம்பரும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்காவை நம்ம படிப்போம். அடுத்தது சரியானதை தேர்ந்தெடுக்க. சூஸ் தி கரெக்ட் ஒன். Ramadas was regarded by Shivaji as his guru and respected him. Aurangzeb captured Bidar, Kalyani, Purandar in 1655 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ராம்தாஸ் அப்படின்றவர் இருக்காரா? இந்த மராத்திய ஆட்சி காலம் அப்படின்றது பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமா நமக்கு 1206 எடுத்துட்டு வச்சவங்க இந்தியா வர்றாருல, 1206 இருந்து 1526 வரைக்கும். அப்புறம் 1526 இருந்து நமக்கு கிட்டத்தட்ட 1858 வரைக்கும். இப்போ 1526 வரைக்கும் நம்ம யார் ரூல் பண்ணா? டெல்லி சுல்தான்கள் ரூல் பண்ணாங்க. ஓகேவா? 5 வம்சங்கள் ரூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1858 வரைக்கும் நமக்கு முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷார் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது கான்செப்ட். இப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா இது ஃபுல்லாவே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆளப்பட்ட காலகட்டம். அப்ப இங்க இந்து மதம் அழிகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. அந்த இந்து மதத்தை அழிய விடாம காப்பாத்தினதுல முக்கியமான ஒரு நபர் தான் ராம்தாஸ் அவர்கள். மராத்திய ஆட்சி காலத்துல 3 முக்கியமான குரு வந்திருப்பாங்க. ஒருத்தர் பேரு ராம்தாஸ், இன்னொரு பேர் ஏகநாதர், இன்னொருத்தர் துக்காராம். இந்த மாதிரி 3 குரு இருப்பாங்க. இந்த 3 குருல இந்த துறவி ராம்தாஸ் இருக்கார்ல, இவரை மராத்திய சிவாஜி தனக்கான குருவா ஏத்துக்கிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தியிருப்பார். சரியாதான் இருக்கு. அடுத்தது 1255 வருஷம் பிதார், கல்யாணி, புரந்தர் ஆகிய கோட்டைகளை இந்த அவுரங்கசீப் கைப்பற்றினார் கொடுத்துருக்காங்களா? இது நமக்கு தவறா இருக்கு. ஏன்னா நமக்கு 1657க்கு மேலதான் கிட்டத்தட்ட நமக்கு இந்த பிதார், கல்யாணி, புரந்தர் போன்ற பகுதிகள் அப்படின்றதெல்லாம் அவுரங்கசீப் அப்படின்ற கேப்சர் பண்ணியிருப்பார். அப்புறம் இந்த கோட்டைகளை சிவாஜி பிடிச்சிருப்பார். அப்ப ஏன் அவுரங்கசீப் சிவாஜி கிட்ட பிரச்சனை வருது? இப்போ அவுரங்கசீப் என்ன பண்றாரு? இந்த மாதிரி கோட்டைகளை பிடிக்கிறார். இது ஃபுல்லா சவுத் இந்தியாவில் உள்ளது. அவர் ஆரம்பத்துல டெக்கானுக்கு தான் கவர்னரா இருந்தார். பார்த்தோமா இந்த இடத்துல பிடிச்சி வச்சிருக்காரு. பிடிச்சி வச்சதுக்கு அப்புறம் 1657ல இங்க இருந்து நேரம் ஆக்ரா
ஆக்ரா போயிட்டு அவங்க அப்பாவுக்கு ஜெயிலில் போட்டு அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு அவுரங்கசீப் முகலாய பேரரசா முடிச்சு ஆக்ராவில் உட்காந்துறாரு. அப்ப அந்த நேரத்தில் இங்க சிவாஜி என்ன பண்ணாரு, இந்த அவுரங்கசீபின் பகுதியெல்லாம் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். அங்கதான் நமக்கு பகை அப்படின்றதே வளர ஆரம்பிக்குது. இது ஸ்டோரி. அப்ப ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்றது நமக்கு தப்பு, ஃபர்ஸ்ட் கரெக்ட், சரியானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி தான் நமக்கு வந்து சரியானது. நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन. Who among the following was the last பேஷ்வா? பின்வருவர்கள் கடைசி பேஷ்வா யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேஷ்வானா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா மராத்திய சிவாஜி ஆட்சி காலத்துல மராத்திய சிவாஜி என்ன பண்றாரு, 8 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உருவாக்குறார். ஒரு 8 பேர் கொண்ட அமைச்சரவை குழு வந்து உருவாக்குறார். அதன் பெயர் அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிஎன்பிசில ரிப்பீட்டட் क्वेश्चन. பிரதான் அப்படின்னா மினிஸ்டர், அஷ்டபிரதான்னா 8 அமைச்சர்கள் மராத்திய சிவாஜி உருவாக்குறார். அந்த 8 அமைச்சர்கள்ல முதல் அமைச்சர் பேர் என்னன்னா பேஷ்வா அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அப்ப பேஷ்வானா யார் சார் அப்படின்னா மராத்தாஸோட பிரைம் மினிஸ்டர்ஸா தான் நம்ம பேஷ்வா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. சரியா? இப்போ முதல் பேஷ்வாவுக்கும் லாஸ்ட் பேஷ்வாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஏன் சார் பேஷ்வாக்கள் அப்படின்னு ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ரொம்ப முக்கியமா இந்த ஷாகு அப்படின்னு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரா, ஷாகு யாரோட பையன் அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் அப்படி பண்ணுங்க. ஷாகு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரா, இந்த ஷாகு அப்படின்னு என்ன பண்றாருன்னா அரசனா பொறுப்புக்கு வந்துட்டு நான் ஓய்வு எடுக்கிறதுக்காக வேற ஒரு ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதாரா அப்படி ஒரு ஊருக்கு போயிட்டாரு ஆக்சுவலா. அப்படி போகும்போது என்ன சொல்றேன்னா அரசன் நான் தான், அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் என்ன பண்றேன் பேஷ்வாக்கள் கையில கொடுக்குறேன், பேஷ்வாக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். மன்னர் அவர் தான், மாப்பிள்ளை இவர் தான், அவர் போட்டுக்க சட்டை வருதுன்ற மாதிரி மன்னர் ஷாகு தான், அதிகாரங்கள் பேஷ்வாக்கள் கையில போகுது. இதை தான் நம்ம வரலாறுல பேஷ்வா ரூல் அப்படின்னு படிக்கிறோம். பேஷ்வாக்களின் ஆட்சி 1713 இருந்து 1818 வரைக்கும் நமக்கு நடந்துச்சு. அப்ப பேஷ்வாக்கள்ன்ற பிரைம் மினிஸ்டர்ஸ் மராத்திய அமைச்சர்கள், பிரதம அமைச்சர்கள் நமக்கு ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது கான்செப்ட். இதுல கடைசியா வந்தவர் யார் அப்படின்னா நமக்கு பாலாஜி பாஜிராவ் அப்படின்றத நமக்கு வந்து கடைசியா வந்திருப்பார். ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டியவர் யார்? Who built naval bases at கொங்கன், காந்தேரி, விஜயதுர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பேஷ்வா ரூல் அப்படின்னு பார்த்தோமா, பேஷ்வா ரூல் இப்போ நமக்கு 1713 இருந்து 1818 வரைக்கும். ஓகே, யார் பேஷ்வாக்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க? நமக்கு ஷாகு அப்படின்றவர் கொடுத்தார். சரியா? யார் சார் ஷாகு அப்படின்றவர் பேஷ்வாக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னா இந்த ஷாகு ஏத்து சண்டை போட்டார்ல, கிட்டத்தட்ட அவங்களுக்கு சித்தி முறையா இருந்த தாராபாய்க்கும் தம்பியா இருந்த 2ஆம் சிவாஜிக்கு எதிராக சண்டை போட்டார்ல, அதுல இந்த ஷாகுக்கு ஒரு சார் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு இங்க இருந்த ஒரு பேஷ்வா. எந்த பேஷ்வானா அவர் தான் பாலாஜி விஸ்வநாத். அப்ப பாலாஜி விஸ்வநாத்ன்ற இந்த பேஷ்வா ஷாகுக்கு சப்போர்ட்டா அந்த போர்ல சண்டை போட்டு ஷாகுக்கு வெற்றி கண்டதனால் ஷாகு என்ன பண்றாரு, நீ இந்த அதிகாரத்தை வச்சுக்க, நான் அரசனா அங்க உட்காந்துக்கிறேன், நீ நிர்வாகத்தை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு போறாரு. அப்ப முதல்ல நமக்கு எந்த பேஷ்வா சார் ரூல் பண்ண ஆரம்பிச்சாருன்னா பாலாஜி விஸ்வநாத் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பேஷ்வா நமக்கு ரூல் பண்ண ஆரம்பிச்சவர். இவர் தான் என்ன பண்றாரு, கொங்கன், காந்தேரி, விஜயதுர்க் போன்ற பகுதியில் நேவல் பேசஸ் அப்படின்னு உருவாக்குறார். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் பேஷ்வா. ஷாகு இவர் கையில நிர்வாகத்தை கொடுத்தார். ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா யார்? விச் பேஷ்வா என்ஹான்ஸ் தி பவர் அண்ட் பிரஸ்டீஜ் ஆஃப் தி மராத்தா எம்பையர்? பாஜிராவ் 1, பாலாஜி விஸ்வநாத்தா, பாலாஜி பாஜிராவா, பாஜிராவ் 2 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டோரி பார்த்தோமா, வார்னா உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை. ஷாகு அரசனா இருந்தாரு. இந்த ஷாகு அரசனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2ஆம் சாம்பாஜி அப்படின்னு சொன்னாரு. 2ஆம் சாம்பாஜி யாரோட பையன்? ராஜாராமோட 2வது மனைவி ராமாபாயோட பையன். ஏத்துக்க மாட்டாரா? அப்ப ஷாகு இவரை தோக்கடிக்க யாருன்னு சொல்லிட்டாரு, முதலாம் பாஜிராவ் அப்படின்னு போனாருன்னு சொல்லி பார்த்தோமா. பாஜிராவ் மஸ்தானின்னு ஒரு படம் இருக்கு, ஃப்ரீயா இருந்தா போய் பாருங்க. அது இவரோட ஸ்டோரிஸ் தான் எடுத்திருப்பாங்க. இந்த முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர் தான் படையெடுத்து போய் 2ஆம் சாம்பாஜி தோக்கடிச்சார்ல. முதலாம் பாஜிராவுக்கு ஒரே விஷயம் தான். ஓகே, மராத்திய சிவாஜிக்கு ஒரு எண்ணம் இருந்தது, ஒட்டுமொத்த இந்த நிலப்பரம் முழுக்க மராத்திய கொடி பறக்கணும்னு இருந்ததா, அதே கனவோட இருந்தவர் தான் முதலாம் பாஜிராவ். இருக்கக்கூடியதிலே ஸ்ட்ராங்கஸ்ட் பேஷ்வா யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா, இல்ல கிரேட்டஸ்ட் பேஷ்வா, சிறந்த பேஷ்வா யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர் தான் நமக்கு சிறந்த பேஷ்வா. வந்து ஏகப்பட்ட தோக்கடிச்சிருப்பார், நிறைய தோக்கடிச்சிருப்பார். யாரோட பையன் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஷ்வா நமக்கு யார் ரூல் பண்ண ஆரம்பிச்சா? பாலாஜி விஸ்வநாத் ரூல் பண்ண ஆரம்பிச்சாரா? இவரோட பையன் தான் இந்த முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர். அப்போ முதலாம் பாஜிராவ் நமக்கு 2வது பேஷ்வா ரூல் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். இவர் தான் நமக்கு மராத்திய பேரரசோட பவரை, பிரஸ்டீஜை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணவர் இவர் தான் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதலாம் பாஜிராவ். அடுத்தது, பேஷ்வாப்பை பரம்பரை ஆக்கியது மற்றும் சவுத் மற்றும் சர்தேஷ்முகி போன்றவர்களை வசூலிக்க நிலப்பிரபுத்துவ தலைவர்கள் நியமித்தது யார்? Who made Peshwaship hereditary and appointed the feudal chiefs to collect the taxes like Chowd and Sardeshmukhi அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சவுத்னு ஒரு டாக்ஸ் இருக்கு, சர்தேஷ்முகின்னு ஒரு டாக்ஸ் இருக்கு. யார் உருவாக்குனா இதை? மராத்திய சிவாஜி அவர்கள் சூரத்தை கைப்பற்றி சவுத்னு ஒரு வரியை வந்து அது மேல விதிக்க ஆரம்பிக்கிறார். சவுத் வரினா என்ன அப்படின்னா வருமானத்துல இப்ப நம்ம இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டுறோம்ல, அந்த மாதிரி வரக்கூடிய வருமானத்துல 1/4 ஆஃப் தி, அதாவது 4இல் ஒரு பங்கு. 4னா இப்ப 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா 7/4 போட்டா ஒரு பங்கு எவ்வளோ? 25 ரூபாய். அப்போ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 25 ரூபாய், அதாவது 25% சொல்லி சொல்லலாம், இல்ல 1/4 சொல்லி சொல்லலாம். வரக்கூடிய மொத்த வருமானத்துல 4இல் ஒரு பங்கு நமக்கு அரசருக்கு வரியா செலுத்திடும். இதான் சவுத்ன்ற வரி. அப்ப சர்தேஷ்முகினா என்ன வரி? இப்ப 4ல ஒரு பங்கு நம்ம வரியா கட்டுறோமா, அப்ப 100 ரூபாய்க்கு 25 ரூபாய் கட்டுறோமா, இதோட சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரா 10% டாக்ஸ்
கூடுதலாக ஒரு 10% வரி. ஓகே, இதான் சர்தேஷ்முகின்ற ஒரு வரி ஆக்சுவலா. இது மராத்தி சிவாஜி ஆட்சியாளர் கொண்டு வந்தது. இப்போ இந்த டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கு ஃபியூடல் சீஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி இந்த பேஷா முறை எப்படி இனிமேல் பரம்பரையா தான் இருக்கணும். எனக்கு அடுத்து என் பையன், அவனுக்கு அடுத்து அவன் பையன், அவனுக்கு அடுத்து அவன் பையன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இதை யார் மாத்தினா அப்படின்னா முதலாம் பேஷா நம்ம ரூல் பண்ணிருந்தார்ல. இப்போ பேஷாக்கெல்லாம் இவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரா? கிடையாது. இவருக்கு முன்னாடி 5 பேஷா வந்திருப்பாங்க. 6வது பேஷாவா தான் பொறுப்புக்கு வரவர் பாலாஜி விஸ்வநாத். அந்த 6வது பேஷாவா பொறுப்புக்கு வரக்கூடியவர் முதல் நமக்கு பேஷா ரூலிங் அப்படி பண்ண ஆரம்பிக்கிறார் ஷாகுட் இருந்து வாங்கி. அப்ப அந்த பாலாஜி விஸ்வநாத் என்ன பண்றாரு, இனிமேல் என் பையன் தான் வருவான், அவன் பையன் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்துறார். அப்ப இவருக்கு அடுத்து யார் வந்தா? முதலாம் பாஜிராவ் வந்தார். போன கொஸ்டின்ல பார்த்தோமா? அப்ப 1720 1770 வருஷம் இந்த பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் தான் தனது மகன் முதலாம் பாஜிராவ் அப்படிங்கிற நமக்கு வந்து பேஷா வந்து அப்பாயிண்ட் பண்றாரு ஆக்சுவலா. அப்போ இது கான்செப்ட் ஆன்சர் பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றது நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மராத்தாஸ் கான்செப்ட்ல நிறைய விஷயங்களை புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ அப்படிது உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. ரொம்ப முக்கியமா இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் இதில் டோன்ட் வரி, பி ஹாப்பி, இந்த மாதிரி ஜாலியாக இருங்க. தேங்க்யூ, பாய்.